முதல் முயற்சி யுவர் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட்டை 108 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், வாங்க பார்க்கலாம். Question number 1. The headquarter of the central government is at New Delhi. Central government oda headquarter வந்து New Delhi ல இருக்கு. Question number 2. Article 52 to 78 in part 5 of Indian Constitution deals with the Union Executive. Question number 3. The central government consists of 3 organs, namely Union Executive, Legislature and Judiciary. Question number 4. Executive இந்த ஆர்டர் வைஸாக தான் வரும். ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். கொஷின் நம்பர் 5. ராஜ்யசபா டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து 250ல் கொஷின் நம்பர் 6ல் வந்து 238 வந்து எலெக்டட் பை த ஸ்டேட் அசம்பிளிஸ். கொஷின் நம்பர் 7 வந்து ராஜ்யசபாவில் 12 நாமினேட்டட் பை த பிரசிடென்ட். கொஷின் நம்பர் 8. லோக்சபாவில் மொத்த டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 545 மெம்பர்ஸு. அதில் வந்து கொஷின் நம்பர் 9 வந்து எலெக்டட் பை த பீப்புள் மூலிமா எடுக்கிறது வந்து 543 மெம்பர்ஸு. கொஷின் நம்பர் 10. 2 நாமினேட்டட் பை த பிரசிடென்ட். ஸோ 2 வந்து ஆங்கிலோ இந்தியன் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11. த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த இந்தியன் யூனியன் இஸ் த பிரசிடென்ட். கொஷின் நம்பர் 12. The president is designated as the first citizen of India. First citizen of India வந்து president தான். Question number 13. The president is elected by an electoral college in accordance with the system of proportional representation by means of single transferable vote. இது வந்து என்னென்னா பிரசிடெண்ட்டை ஒற்றை மாற்று வாக்கு மூலமாக, அதாவது வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அது இப்போ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கொஷின் நம்பர் 14. The electoral college consists of the elected members of both houses of the parliament and the elected members of the state and the elected members of national capital territory of Delhi and Puducherry. Elected members of the state and elected members of national capital வந்து Delhi and Puducherry. Question number 15. Article 77 requires that every executive action of the union shall be taken in the name of the president. Question number 16. The president is an integral part of the union parliament. Question number 17. All bills passed by the parliament become laws of acts only after getting the assent of the president. அதாவது வந்து பிரசிடெண்ட் ஒப்புதல் பெற்ற பின்னரே எல்லா பில்ஸும் சட்டமாகின்றது. இதுக்கு மீனிங் இதுதான். கொஷின் நம்பர் 18. மணி பில்ஸ் cannot be introduced in the parliament without his approval. இங்கே வந்து ஆக்சுவலாக நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். வித்தவுட் ஹீஸ் அப்ரூவல் வந்து லைக் பிரசிடெண்ட் வராங்க. ஸோ மணி பில்ஸ் வந்து பிரசிடெண்ட் அப்ரூவல் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. கொஷின் நம்பர் 19. The president can even dissolve the Lok Sabha before the expiry of the term of the house. லோக் சபாவில் 5 years முடியும் முன்னரே அதனை கலைக்க அதிகாரம் இவருக்கு உண்டு, பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. கொஷின் நம்பர் 20. The president is the supreme commander of the armed forces. supreme commander of the armed forcesனால் முப்படைகளின் தலைமை தளபதி. கொஷின் நம்பர் 21. Annual budget of the central government is presented before Lok Sabha by the Union Finance Minister only with the permission of the President. அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆனுவல் பட்ஜெட், வரவு செலவு திட்டத்தின் வந்து பிரசிடெண்ட் அனுமதி பெற்ற பின்னரே யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து லோக்சபாவில் சமர்ப்பிப்பார். கொஷின் நம்பர் 22. The Constitution of India places the contingency fund of India is at the disposal of the President. Question number 23. Military powers. Article 53 subdivision 2 lays down the supreme command of the defense force of the union
shall be vested in the president and the exercise thereof shall be regulated by law. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்று அதிகாரத்தை ஆர்டிகல் 53 சப்டிவிஷன் 2ல் பிரசிடெண்ட்டுக்கு வழங்கியுள்ளது. அவர் வந்து சட்டத்தின் இராணுவத்தை வழி நடத்துகிறார் பிரசிடெண்ட் வந்து. கொஷின் நம்பர் 24. எமர்ஜென்சி பவர்ஸ், நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. இதை ஆக்சுவலாக நான் ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். நேஷனல் 352, ஸ்டேட் வந்து 5 லெட்டர்ஸ் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து +1 ஆட் பண்ணிங்கன்னா 356 வரும். ஃபினான்ஷியல் வந்து 9 லெட்டர்ஸு +1 ஆட் பண்ணிங்கன்னா 10 வரும். ஸோ 0 லாஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கொஷின் நம்பர் 25. கேரளா அண்ட் பஞ்சாப் ஆர் த ஸ்டேட்ஸ் வேர் த பிரசிடென்ட் ரூல் வாஸ் இம்போசன் 9 times இன் போத் ஸ்டேட்டஸ். அதாவது வந்து கேரளா பஞ்சாப் ஸ்டேட்டில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சியை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கொஷின் நம்பர் 26. The president may for violation of the constitution be removed from office by impeachment in the manner provided in article 61. இம்பீச்மெண்ட்னா வந்து குற்றச்சாட்டுன்னு அர்த்தங்க. அதாவது வந்து அவர் ஆர்டிகல் 61 படி அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம் பிரசிடெண்ட்டு. கொஷின் நம்பர் 27. The impeachment of the president must be supported by not less than 1/4 of the total strength of the house. அதாவது வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1/4 டோட்டல் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக இருக்கணும். கொஷின் நம்பர் 28. The vice president occupies the second highest office in the country. Question number 29. The vice president is elected by the method of indirect election. Vice president வந்து indirect election மூலமா தான் தேர்ந்தெடுப்பாங்க. Question number 30. The vice president is ex officio chairman of the Rajya Sabha. Sometimes இது ராஜ்யசபா லோக்சபான்னு கேட்பாங்க, மறந்துடாதீங்க. The vice president is ex officio chairman of the Rajya Sabha. Question number 31. The vice president can act as the president for a maximum period of 6 months. இது வந்து பிரசிடெண்ட்டு உடல்நலக்குறைவாகவோ இல்லை கடமைகளை ஆற்ற இல்லாத போது நம் நாட்டில் இல்லாத போதும் வைஸ் பிரசிடெண்ட் வந்து மேக்ஸிமம் 6 months பிரசிடெண்டோட பணிகளை கவனிக்கலாம். Question number 32. If the posts of president and vice president lie vacant, Chief Justice of India works as president. This situation happened in 1969 when Chief Justice Mr. Idayatullah was appointed as President of India. அதாவது வந்து பிரசிடெண்ட்டோ அண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டோ ஒரே டைமில் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இந்த சுச்சுவேஷன் வந்து எப்போ நடந்ததுன்னா 1969 சீஃப் ஜஸ்டிஸ் இதயதுல்லா அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை. கொஷின் நம்பர் 33. The post of Prime Minister of India has adopted the Westminster England model of constitutional democracy. அதாவது வந்து பிஎம் பதவியானது வந்து வெஸ்ட்மினிஸ்டர் என்னது கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸின்னா அரசியலமைப்பு ஜனநாயகம் அந்த முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது வெஸ்ட்மினிஸ்டர் இங்கிலாந்துலேருந்து. கொஷின் நம்பர் 34. The leader of the majority party in Lok Sabha is appointed by the president of the prime minister. அதாவது லோக்சபாவில் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். கொஷின் நம்பர் 35. The other minister appointed by the president and the advice of the PM. அதாவது வந்து அதர் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் தான், பட் பிஎம் அட்வைஸ் படி வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. கொஷின் நம்பர் 36. The president administers to the ministers the oath of office and of secrecy. அதாவது வந்து பிரசிடெண்ட் வந்து அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் ரகசிய பிரமாணமும் செய்து வைக்கின்றார். கொஷின் நம்பர் 37. The term of office of the vice president is 5 years. Vice president term of office வந்து 5 years.
Question number 38. The salaries and allowance of the Prime Minister and the Minister are determined by the Parliament. Prime Minister and Minister salary allowance வந்து determine பண்ணுறது Parliament தான். Question number 39. Ministers are individually as well as collectively responsible to the Lok Sabha. மினிஸ்டர்ஸ் வந்து தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தமாகவும் லோக்சபாவில் பொறுப்புடையவர்கள் ஆவர். Question number 41. Question number 40. The Prime Minister act as the link between the President and the Council of Ministers. Question number 41. The Prime Minister is the leader of the nation and chief spokesperson of the country. நான் எடுத்து போட்டிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ பாருங்கள், இது 41 வந்து பிஎம் வந்து நாட்டின் உண்மையான தலைவர் ஆவர். அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். அதுதான் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன். ஓகேங்களா. கொஷின் நம்பர் 42. The cabinet is an informal body of senior minister who form the nucleus of administration. அதாவது வந்து நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசார அமைப்பே கேபினெட் ஆகும். Question number 43. The Minister of State belong to the second category of ministers in the council. Question number 44. Deputy Minister of the lowest ranked minister in the cabinet. Cabinetல lowest ranked minister வந்து deputy minister தான். Question number 45. The Parliament is the legislative organ of the union government. Question number 46. Qualification of Rajya Sabha members, citizens of India, not be less than 30 years of age. He should not hold any office or profit under any government and should not be the member of Lok Sabha or any other legislature. அதாவது வந்து ராஜ்யசபாவில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா, சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், நாட் பி லெஸ் தென் ஆஃப் 30 years ஆஃப் ஏஜ் இருக்கணும், எந்த ஆஃபீஸ்லேயும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அண்ட் தென் லோக்சபாவில் நாட் பி த மெம்பர் ஆஃப் லோக்சபா ஆர் எனி அதர் லெஜிஸ்லேச்சர். Question number 47. The members of the Rajya Sabha are elected for a term of 6 years. அதாவது வந்து ராஜ்யசபா 6 years இருக்கலாம். ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் வந்து எலெக்டட் வந்து டேர்ம் ஆஃப் 6 years. Question number 48. 1/3 of the members of Rajya Sabha retire every 2 years and new members are elected to fill the seats thus vacated. Question number 49. The deputy chairperson of the Rajya Sabha is elected by the members of the Rajya Sabha. Question number 50. Rajya Sabha can also create or abolish an all India service. All India service வந்து Rajya Sabha வந்து அதாவது வந்து உருவாக்கலாம், அதை அழிக்கவும் செய்யலாம். அதாவது வந்து இந்த கொஷின்ஸ் வந்து நியூ புக்கில் இல்லை, வேர்ல்டு புக்கில் இருக்குது. Question number 51. The Lok Sabha is the popular house of the Indian Parliament and contains elected representatives of the people. Question number 52. Maximum numbers of members can be elected for Lok Sabha is 552. ஸோ வந்து மேக்ஸிமம் நம்பர் வந்து 542. நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா லோக்சபா. கொஷின் 53 பாருங்கள், லோக்சபா வந்து 543. அந்த 543ல் 530 மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் அண்ட் 13 மெம்பர்ஸ் வந்து ஃப்ரம் வந்து யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸ் 13 மெம்பர்ஸும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து 530 மெம்பர்ஸும் எலெக்ட் பண்ணுறாங்க லோக்சபாவில். 5 டோட்டலாக வந்து 543. Question number 54. Lok Sabha can only introduce money bill and once it is approved by the Lok Sabha, it is passed to Rajya Sabha for its approval. If Rajya Sabha fails to pass it within 14 days, then the bill gets passed without the approval of the Rajya Sabha. இது வந்து என்னென்னா லோக்சபாவில் மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து அப்ரூவல் பண்ணுற உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் ராஜ்யசபாவுக்கும் பாஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ராஜ்யசபா வந்து 14 days அது எதுவுமே அனுப்பாமல் இருந்திருந்தாங்கன்னா, அதை அப்ரூவல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோக்சபாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க.
Question number 5. Qualification of Lok Sabha members, citizens of India இருக்கணும், not be less than by 25 years இருக்கணும். Question number 56. The Lok Sabha enjoys a term of 5 years from the date of its first session. அதாவது வந்து லோக்சபாவில் தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து 5 இயர்ஸாக செயல்படலாம். Question number 56. Universal adult franchise is followed while electing the members of the Lok Sabha. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசஸ்னால் வயது வந்து ஒரு வாக்குரிமைன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா வயது வந்து வாக்குரிமை வந்து லோக்சபா மெம்பர்ஸை தேர்ந்தெடுப்பதில் வாக்கு உரிமை பின்பற்றப்படுகிறது. Question number 58. All Indian citizens above 18 years of age are eligible to vote in election. Question number 59. Elected members of the parliament from Tamil Nadu, Rajya Sabha 18, Lok Sabha 39 members. Question number 60. The Lok Sabha is presided over by the speaker. Lok Sabha தலைமை ஏற்று நடத்துபவர் வந்து ஸ்பீக்கர் வந்து சபாநாயகர்னு சொல்லுவாங்க. இவரு தான் வந்து தலைமை ஏற்று நடத்துபவர். 61. The speaker presides over a joint sitting of the two houses of parliament. அதாவது வந்து பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அந்த கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் வந்து ஸ்பீக்கர் தான். 62. ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஆஃப் 1985. 63. பட்ஜெட் செஷன் ஃப்ரம் February to May. மான்சூன் செஷன் ஃப்ரம் ஜூலை டு செப்டம்பர். வின்டர் செஷன் ஃப்ரம் நவம்பர் டு டிசம்பர். அதாவது வந்து பட்ஜெட் நம்மக்கிட்ட நல்லா இருந்துச்சுன்னா நான் சும்மா ஜஸ்ட் ஒரு க்ளூ தான் கொடுக்குறேன் பாருங்கள். பட்ஜெட் வந்து நம்மளுக்கு நல்லா இருந்ததுன்னா நம்ம ஹாப்பியாக வந்து எஃப்எம் கேட்போம். எஃப்னா பிப்ரவரி, எம்னா மே. ஓகேங்களா. மான்சூன் செஷன் ஃப்ரம் ஜூலை டு செப்டம்பர். ஸோ இதுக்கு வந்து குழு என்னென்னா மைக்கேல் ஜாக்சன் ஞாபகம், மைக்கேல் ஜே ஜூலை. மைக்கேல் ஜாக்சனா ஜூலை டு செப்டம்பர் அந்த ஞாபகம். வின்டர் சீசன்னா நம்மளுக்கே தெரியும் நவம்பர் டிசம்பர்னு. ஸோ அதை ஞாபகம். Question number 64. The constitutional article 76 as provided for office of the Attorney General for India. Question number 65. Attorney General is the highest officers in the country. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹையஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த கண்ட்ரி வந்து அட்டார்னி ஜென்ரல் தான். கொஷின் நம்பர் 66. அட்டார்னி ஜென்ரல் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். இவர் வந்து பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். கொஷின் நம்பர் 67. அட்டார்னி ஜென்ரல் must be a person who is qualified to be appointed the judges of the Supreme Court. Question number 68. Attorney General must be a citizen of India and must have been a judges of some high courts for 5 years, advocates of some high courts for 10 years. அதாவது வந்து ஹை கோர்ட்டில் ஜட்ஜாகவும் 5 இயர்ஸும் ஹை கோர்ட்டில் அட்வொகேட்டாக 10 இயர்ஸாக இருக்கணும். Question number 69. Attorney General may also quit his office by submitting his resignation to the President. இவரோட ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் சப்மிட் பண்ணணும் அவர். Question number 70. In the performance of his official duties, Attorney General of India has the right of audience in all courts in the Treasury of India. அதாவது அட்டார்னி ஜென்ரல் வந்து எல்லா கோர்ட்டுலேயும் வந்து அவருக்கு வாதாடும் உரிமை அவருக்கு உண்டு. Question number 71. Judiciary is the third organ of the government. Question number 72. The Supreme Court is the guardian of the Constitution. இது நான் நிறைய டைம் 2-3 டைம் போட்டேன் பாருங்கள். Question number 73. The Supreme Court of India, New Delhi, was inaugurated on January 20th, 1950. டேட் ஞாபகம் another bold பண்ணியிருக்கேன். It succeeded the Federal Court of India established under the Government of India Act of 1935. Question number 74. At the commencement of the Constitution in 1950, our Supreme Court consists of 8 judges including the Chief Justice. At present, when the Supreme Court consists of 34 judges including the Chief Justice. அதாவது வந்து 1915 சுப்ரீம் கோர்ட்டில் 8 ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க, இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸோட 8 ஜட்ஜஸ் தான். அட் ப்ரெசண்ட் வந்து 2019 புக்கில் வந்து
28 ஜட்ஜஸ்ன்னு இருக்கும். தெளிவாக படிங்க. இப்போ நியூ புக்கில் வந்து 2020 எடிஷன் புக்கில் 34 ஜட்ஜஸ்ன்னு இருக்கும். நான் இதை திரும்ப எடுத்து போடுறேன். சப்போஸ் அந்த 1 மார்க் கூட போயிடக்கூடாதுன்றதுக்காக. Question number 75. The Chief Justice of Supreme Court in India is appointed by the President of India. இது நமக்கும் தெரியும். Question number 76. Qualification of Supreme Court Judges. அவர் வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அது வந்து ஹை கோர்ட் ஜட்ஜாக வந்து அட்லீஸ்ட் 5 years ஒர்க் பண்ணியிருக்கணும். ஹை கோர்ட்டில் அட்வொகேட்டாக 10 years ஒர்க் பண்ணியிருக்கணும். Question number 77. The Chief Justice and other judges of the Supreme Court hold the office up to the age of 65 years. அதாவது சீஃப் ஜஸ்டிஸும் அண்ட் அதர் ஜட்ஜஸும் சுப்ரீம் கோர்ட்டில் 65 years தான். Question number 78. The judges of the Supreme Court can resign before the term by giving this resignation in writing to the President. அதாவது ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அவங்க வந்து பதவி காலம் முடிவதற்கு முன்பே பிரசிடெண்ட்டு அவரோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்து பதவி விலகலாம். Question number 79. The Parliament also has power to remove the judges by invoking impeachment provisions. அதாவது வந்து பெருங்குற்றத்தின் மூலமும் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. Question number 80. The Supreme Court has its permanent seats in New Delhi. Supreme Court permanent seat வந்து New Delhi. Question number 81. The cases involving fundamental rights come under the original jurisdiction of the Supreme Court. Question number 82. The writs issued by the Supreme Court for the enforcement of the fundamental rights, habeas corpus, mandamus, prohibition, Citerio and Quaranto. Question number 83. The Supreme Court is the final appellate court in the country. அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் ஃபைனல் appellate court கண்ட்ரியில். Question number 84. The President of India resides at Rashtrapati Bhavan in New Delhi. The residence and the office of the President are located in the same building. அதாவது வந்து ரிசைட்ஸ் வந்து பிரசிடெண்ட்டோட ரிசைட்ஸ் எங்கே இருக்குதுன்னா நியூ டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில். அது வந்து ரெசிடென்ஸும் அங்கே தான் இருக்குது, ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது, சேம் பில்டிங்கில். Question number 85. The retreat building வந்து எங்கன்னா ஷிம்லா, அந்த ராஷ்டிரபதி நிலையம் அது அட் ஹைதராபாத். இது வந்து இன்னொன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டேப்லெட் காலமில் போட்டிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கிட்டதுக்காக பார்க்கலாங்க. The President of India, வைஸ் பிரசிடெண்ட், ப்ரைம் மினிஸ்டர், உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிச்சா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்றதுக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ப்ரெசண்ட் வந்து மிஸ்டர் ராம்நாத் கோவிந்த். வைஸ் பிரசிடெண்ட் வந்து ஃபஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன். ப்ரெசண்ட் வந்து வெங்கையா நாயுடு. த ப்ரைம் மினிஸ்டர், ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. ப்ரெசண்ட் வந்து மிஸ்டர் நரேந்திர மோடி. இது வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டோடது ஆர்டிகல் 53 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் ஷால் பி வெஸ்டட் இன் த பிரசிடெண்ட். ஆர்டிக்கலில் நிறைய டைம் குரூப் 4லலாம் கேட்டிருக்காங்க. பிரசிடெண்ட்டோட ஆர்டிக்கலில், வைஸ் பிரசிடெண்ட்டோட ஆர்டிக்கல்லாம் கேட்டிருக்காங்க. பிரசிடெண்ட் ஆர்டிக்கல் 53, வைஸ் பிரசிடெண்ட் 63. உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இப்போ அதே எக்ஸாம் டைமில் இன்னும் நீங்கள் நோட்ஸ் பண்ணி எடுத்து வச்சுன்னா சப்போஸ் இதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே போயிட்டே இருக்கலாம். ஆர்டிகல் 63 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் a Vice President of India. Article 74 subdivision 1 says there shall be a council of ministers with the PM as the head to aid and advise as the president. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே புக் பேக் கொஷினில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம த கான்ஸ்டியூஷன் ஹெட் ஆஃப் த யூனியன் வந்து பிரசிடெண்ட்டு தான். த வைஸ் பிரசிடெண்ட் வந்து இப்போ இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம், செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இந்த கண்ட்ரி வந்து வைஸ் பிரசிடெண்ட்டு. ப்ரைம் மினிஸ்டர் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இன் பார்லிமெண்ட்ரி டைப் ஆஃப் கவர்மெண்ட். President is citizens of India, Vice President is citizens of India, Prime Minister is citizens of India. President ஓட ஏஜஸ் வந்து 35 years,
Vice President 35 years, Prime Minister வந்து about 25 years. He must not hold any office or profit under the union, state or local government. President, Vice President சேர்ந்தா எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுன்னு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கக்கூடாது, ஊதியம் வந்து பெறக்கூடாது. He should have the other qualification required to become a member of the Lok Sabha. Vice President வந்து he should have the other qualification required to become a member of the Rajya Sabha. இது நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. பிரசிடெண்ட் வந்து லோக்சபா, வைஸ் பிரசிடெண்ட் வந்து ராஜ்யசபா. மாற்றி மாற்றி எழுதிடாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு டேப்லெட் காலம் எடுத்து போட்டிருக்கேன். பட் பிரைம் மினிஸ்டர் வந்து he should be a member of the Lok Sabha or Rajya Sabha. Once elected as the president, has to take on oath of office before the Chief Justice of India. பிரசிடெண்ட் வந்து அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா முன்னாடி தான் வந்து பதவி ஏற்பார். Article 69 of the Constitution of India provides the oath of affirmation for the office of Vice President. இது நானே எடுத்து போட்டிருக்கேன், தேவையில்லை, இது புக்கில் கிடையாது, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். Article 78 duties of the Prime Minister. President வந்து he is elected for a term of 5 years and can be re-elected. Presidentோட elected for a term of வந்து 5 years, Vice Presidentum 5 years, பட் பிரைம் மினிஸ்டர் வந்து நோ டேர்ம் லிமிட். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும், எனக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.